தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் சூர்யாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, திட்டமிடுதலின் அவசியம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேணும் அப்படின்னா சின்ன சின்ன திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார்ந்த கதை தான் இது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு நகரம் இருந்திருக்கு. இந்த நகரத்துக்கு யார் வேணும்னாலும் ராஜாவாக ஆகலாம். இதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. யாரு ராஜாவாக ஆகுறாங்களோ அவங்க வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த நகரத்தை ஆட்சி பண்ண முடியும். 5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மறுநாளே அந்த நகரத்துக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாடு கடத்துறது மாதிரி. அந்த காடு எப்படிப்பட்டது அப்படின்னா, கொடிய விலங்குகள் எல்லாமே அங்க இருக்கும். இந்த ராஜா 5 ஆண்டுகள் கழிச்சு அங்க போறாங்க அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள இறக்கி விடுறாங்கன்னா அவர் நிச்சயமாக செத்துருவாங்க. அங்க இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் எல்லாமே அவரை கொன்னு தின்றும். ஆக இந்த நகரத்துக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா உயிர் பயம் இல்லாதவங்க தான் இதுக்கு ராஜாவாக ஆக முடியும். வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க உயிர் வாழ முடியும். இது நிபந்தனை. இந்த சட்டத்தை யாருனாலையும் மாத்த முடியாது. இதுக்காகவே இந்த சட்டத்துக்கு பயந்துட்டு நிறைய மனிதர்கள் அந்த நகரத்துக்கு ராஜாவாக ஆக விரும்பல. அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் எப்படியும் சாகத்தான போறோம், அதுக்கு நம்ம ராஜாவாகவே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபந்தனையை ஏத்துக்கொண்டு ராஜாவாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படி ராஜாவாக வாழும்போது பாதியிலேயே அவங்க இறக்குறத நினைச்சு மாரடைப்பு செத்து போன ராஜாக்களும் உண்டு. இப்படி ஒரு ராஜா 5 வருட நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த நாட்டை ஆள்றாரு. இப்ப அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் இப்ப அவரை ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காட்டுக்கு கொண்டு போய் விடணும். இப்ப ஊரே திரண்டு அந்த ராஜாவை வழி அனுப்புறதுக்காக நின்றுருக்காங்க. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்து போட்டுக்கிறாரு. விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு சும்மா வைரமா அப்படியே ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்கிறாங்க. தங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. பயங்கர சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த மக்கள் எல்லாருமே பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா இது, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சாக போறாரு இந்த மன்னர், ஆனா மூஞ்சியில ஒரு பயம் கூட இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்காரே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திகைப்புல வாயடிச்சு போய் இருக்காங்க. இப்ப அந்த ராஜா பாக்குறாரு, இவரு ஆற்றினுடைய மறுகரைக்கு செல்லக்கூடிய அந்த படகு பார்த்தோம்னா ஒரு சாதாரண படகா இருக்கு. இப்ப ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. ஏய், என்னடா இது, என்ன ராஜா போகின்ற படகா? இப்படியெல்லாம் படகு இருக்க கூடாது, நல்லா அலங்கரிக்கப்பட்ட படகை கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலே ராஜாவினுடைய கட்டளையை ஏற்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு படகு ஆற்றை கிழித்து கொண்டு நிக்குது. அப்ப பாக்குறது, ஏண்டா நான் ஒரு நாட்டுக்கு ராஜா, நான் எப்ப நின்னுட்டு போறது, எனக்கு உட்கார்றதுக்கு சிம்மாசனம் வேணும், சிம்மாசனம் கொண்டு வா அப்படின்றாரு. அதே மாதிரி சிம்மாசனமும் வருது. இப்போ ராஜா அவருக்கே உண்டான துணியில அப்படியே ராஜா மாதிரி நல்லா உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஆற்றுல அந்த படகுல போறாங்க. இப்ப மக்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். இது என்னடா கொடுமையா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு, ஆனா அவர் முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி போறாருன்னு மக்களுக்கு ஒண்ணும் புரியல. மக்களும் குழப்பத்துல அப்படியே டாட்டா காட்டிட்டே அனுப்புறாங்க. ராஜாவும் ரொம்ப மனமகிழ்ச்சியோட அந்த ஆற்றுல அந்த படகுல அந்த ஆற்றின் வழியா போறாரு. இப்ப அந்த படகை ஓட்டிட்டு போவாரு இல்லையா, அந்த படகோட்டிக்கு ஒரே குழப்பம். அவருக்கு கேட்கணும் போல தோணுது. ராஜா கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு படகோட்டி, ஆமாம்மன்னா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை, நான் கேட்கட்டுமா அப்படின்னோன்னா, கேளு அப்படின்றாங்க. இல்ல, நீங்க கொஞ்ச நேரத்துல ஆற்றினுடைய மறுக்கரைக்கு நான் உங்களை கொண்டு போய் விட போறேன். அங்க அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் உங்களை பூரா கொன்றுமே, எப்படி ராஜா உங்களால சிரிச்சுட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னோன்னு ராஜா பலத்த சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாரு. திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. அது என்னன்னு கேளு. நான் அந்த நகரத்துக்கு ராஜாவான 1ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளேயே நான் பெரிய பெரிய திறமையான வேட்டைக்காரர்களை எல்லாமே 1000 பேரை அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க அங்க இருக்கக்கூடிய கொடுமையான விலங்குகள் எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. 2ஆம் ஆண்டு முடிவுல நான் என்ன பண்ணேன், வேளாண் மக்களை எல்லாருமே ஒரு 1000 பேர்த்த நான் அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க எல்லாமே காடுகளை வெட்டி சமன் செய்து அங்க விவசாயம் பார்த்து இப்போ காய்கறிகளும் பழங்களும் விளைகின்ற அளவுக்கு அங்க துரிதப்படுத்திட்டாங்க நிலத்தை. என்னுடைய ஆட்சியினுடைய 3ஆம் ஆண்டு காலத்தினுடைய முடிவுல என்ன பண்ண அப்படின்னா, நிறைய கட்டிட கலைஞர்களையும் தொழிலாளர்களையும் ஒரு 1000 பேரை நாங்க அனுப்பி வச்சேன். அவங்க போய் என்ன பண்ணாங்க, அங்க போய் நிறைய கோயில், மண்டபம், கட்டிடங்கள், அரண்மனை அப்படின்னு எல்லாமே தேவையான எல்லாத்தையுமே கட்டி அங்க முடிச்சுட்டாங்க. 4ஆம் ஆண்டு முடிவுல நான் என்ன பண்ணேன், அதாவது நிர்வாகம் சார்ந்த ஒரு 1000 பேரை நான் அங்க அனுப்பி வச்சேன். அவங்க எல்லாருமே ஒரு நாட்டை ஆள்வதற்கு என்னென்ன சட்டதிட்டங்கள்லாம் வேணுமோ அதை எல்லாமே அங்க போய் செம்மையா செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப 5ஆம் ஆண்டு இறுதி. ஏற்கனவே இப்போ 4000 பேர் நானே அனுப்பி வச்சவங்க போயிருக்காங்க.
அந்த 4000 பேருடைய மனைவி மக்கள் எல்லாருமே அங்க இருக்காங்களா. இப்ப நான் ஒண்ணு காட்டுக்கு போகலடா, என்னுடைய நாட்டுக்கு போறேன். எனக்கென தனி நாடு, எனக்கென தனி உலகம். இப்ப நான் அங்க போறது சாக போகல, வாழ போறேன். எப்படி? சாக போகல, வாழ போறேன். என்னுடைய நாட்டுக்கு ராஜாவாகவே நான் வாழ போகிறேன். உனக்கு வேணும்னா அரண்மனையில படகோட்டும் வேலை வேணும் அப்படின்னா அப்படியே இந்த படகோடியே என் கூட வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த படகோட்டிக்கு பயங்கர ஆச்சரியம். இதுதாங்க இந்த கதையில நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நிறைய பேரு நம்ம வாழ்க்கையில நிறைய திறமை இருக்கு, நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனாலும் நமக்கான வெற்றி கிடைக்கிறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு கடின உழைப்போடு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மையும் திட்டமிடுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் இந்த கதை எனக்கு உணர்த்துது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. நன்றி.